வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/11/2025 ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பெரிய வெற்றிகள், பெரிய சந்தோஷங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். தொழில் ரீதியாக யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இரத்த வந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றமும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றத்துக்குண்டான அனுகூலங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், அனுகூலமான சூழ்நிலை, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, இன்கிரிமெண்ட் கிடைப்பதெல்லாம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் காணப்பட்டாலும் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக ஆவேசமாக பேசாமல் பொறுமை காட்டுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளுக்கு சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தொழில் நிமித்தமாக எடுத்த முடிவுகள் பாராட்டக்கூடிய அனுகூலங்கள் சந்தோஷத்தை காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எதிர்பார்க்கப்பட்ட நல்ல விஷயங்கள் யோக பலத்தை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த தேவையில்லாத மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் முனையில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உறவினர்கள் விஷயத்தில் அடங்கி போவது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் திடீரென்று குறுக்கு முறுக்கு என்று சொல்வார்கள். உடனடியாக கோபப்படுவதெல்லாம் விட்டுவிடுவது கேதுவின் அமைப்பில் அனுகூலத்தை பெற்றுத்தரும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்க்கவும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் குழப்பங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.